Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டகிரேஷன் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோல 7.4 பார்க்க போறோம். முதல்ல 3 எக்ஸசைஸ் பார்த்திருக்கோம். முதல் எக்ஸசைஸ் வந்து டைரக்ட் மெத்தட், ரெண்டாவது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், மூணாவது வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். நாலாவது நம்ம பார்க்க போறது சம் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ். இந்த டைப்ல கொஸ்டின் வந்தது அப்படின்னா இதை நம்ம டைரக்டா எழுதிடலாம். இதுல முதல்ல ரெண்டு வந்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். இது நம்மளோட பேசிக் ஃபார்முலா சைன் இன்வர்ஸ்க்கும் tan இன்வர்ஸுக்கும் இதை நம்ம டிஃபரன்ஷியேஷன்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. dx by root of 1 minus x squared இருந்தா அது sin inverse of x நமக்கு தெரியும். அதே மாதிரி 1 by 1 plus x squared in dx இருந்துச்சுன்னா tan inverse of x நமக்கு தெரியும். இது ரெண்டத்தையும் வச்சு இது ரெண்டத்தையும் ஈஸியா படிக்கலாம் பாருங்க. இப்போ இதே ஃபார்முலால இப்போ இது வந்து 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு கூட சொல்லிக்கலாம். 1ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. அது மாதிரி a கூட ஒரு கான்ஸ்டன்ட் தான். இந்த 1ஓட பிளேஸ்ல a ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதே ரூட் இதே x ஸ்கொயர்ட் ஆனா இந்த 1க்கு பதிலா மட்டும் a ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ கூட அது sin inverseோட ஃபார்முலா தான். sin inverse of x by a அப்படின்னு எழுதணும். இதே மாதிரி இருக்கணும். 1க்கு பதிலா மட்டும் a ஸ்கொயர்ட் இருக்கணும். அதே மாதிரி தான் இங்க tan inverse ஃபார்முலால இந்த 1க்கு பதிலா a ஸ்கொயர்ட் இருந்துச்சுன்னா a ஸ்கொயர்ட் பிளஸ் x ஸ்கொயர்ட்னு கொடுத்தாலும் இல்ல x ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட்னு கொடுத்தாலும் ஒன்று தான். மைனஸ் டேர்மா மாத்தி எழுத முடியாது. ஏன்னா மாத்தி எழுதினா அது வேற ஒரு ஃபங்க்ஷனா மாறிடும். நான் பிளஸ்ல இருக்கவங்கள மாத்தி கூட எழுதலாம். a ஸ்கொயர்ட் பிளஸ் x ஸ்கொயர்ட்னு கேட்டாலும் சரி ஆர் x ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட்னு கேட்டாலும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே ரூல் தான். அது நம்மளோட tan இன்வர்ஸ் தான். tan இன்வர்ஸ்க்கு முதல்ல ஒரு 1 by a போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் tan inverse of x by a அப்படின்னு எழுதிடலாம் பிளஸ் c. ஸோ இதுல வந்து இந்த 6 ஃபார்முலா தான் உங்க புக்ல ஸ்பெஷல் ஆங்கிள் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் நம்ம பேசிக்ல படிச்சது. இந்த 6 ஃபார்முலால 3 ஃபார்முலா வந்து ரூட்ல இருக்கும், 3 ஃபார்முலா வந்து ரூட்ல இருக்காது. ஸோ இந்த முதல் ஃபார்முலா நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா, tan and sin யூஸ் பண்ணி. மற்ற ஃபார்முலாஸ் பாருங்க. சப்போஸ் ரூட் இல்லாத மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பிளஸ்ல இருந்தா tan இன்வர்ஸ்னு பார்த்தாச்சு. இப்போ மைனஸ்ல வந்து a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் வரலாம், இல்லை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் a ஸ்கொயர்ட் வரும். ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஃபார்முலாஸ். ரூட் இல்லைன்னா நம்மளோட ஃபார்முலா வந்து 1 by 2a log of a plus x by a minus x அப்படின்னு எழுதணும். a squared minus b squared a plus b into a minus b ன்னு எழுதி நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல இந்த ஃபார்முலாவை நம்மளால அரைவ் ஆக முடியும். இது நம்மளோட புக்ல வந்து அதோட டீடைல் சொல்யூஷன் இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும் நம்மளோட எக்ஸசைஸ் சம்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு. இதே மாதிரி முதல்ல x squared வந்து அதுக்கப்புறம் a squared வந்தா இதே தான். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து x squaredன்னு வந்திருந்ததுன்னா ஃபார்முலா இதே பேட்டர்ன்ல தான் வரும். 1 by 2a log of x plus a x minus a எழுதுவோம்ல. ஆனால் கீழே தான் x plus a போடணும், மேலே தான் x minus a போடணும். இந்த மைனஸ் டேர்ம் மட்டும் கரெக்டாக யோசிச்சு எழுதணும். மைனஸ் எக்ஸ்ன்னு வரும்போது அந்த x வந்து டினாமினேட்டருக்கு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி a plus b a minus b பேட்டர்ன் தான். இங்கே வந்து plus c அப்படின்னு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி படிச்சுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் இவங்க இந்த ரெண்டு ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து சைன் இன்வர்ஸ்ன்னு பார்த்தாச்சு. சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கேட்டாலும் இல்லை எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் இல்லை ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடிஷனில் எப்படி மாற்றி கேட்டாலும் நம்மளோட ஃபார்முலா வந்து லாக் ஆஃப் மாடுலஸ் போட்டு எக்ஸ் பிளஸ் போட்டு என்ன கொஸ்டின் கொடுத்தாங்களோ அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிட வேண்டியது தான். என்ன கொஸ்டின் கொடுத்தாங்களோ அதை அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு போட்டு பிளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. இதுக்கும் அதே ரூல் தான். லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் பிளஸ்ன்னு போட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் பிளஸ் சின்னு போட்டுடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் கேட்டாலும் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டாலும் இதே ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இதான் நம்மளோட ஸ்பெஷல் ஆங்கிளோட 6 ஃபார்முலாஸ். இதை யூஸ் பண்ணி 7.4 எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 7.4ல இன்டகிரேட் த ஃபங்க்ஷன்ல முதல் கொஸ்டின் 3x ஸ்கொயர்ட் பை எக்ஸ் பவர் 6 plus 1 அப்படின்னு இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த 6 ஃபார்முலாவுமே நியூமரேட்டர் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து நியூமரேட்டர் 1 தான். இங்கே வந்து நியூமரேட்டர்ல டேர்ம் இருக்குல்ல, அப்போ இதை சப்ஸ்டிடியூஷன்ல நியூமரேட்டர்ல நம்ம 1 அப்படின்றத வந்து கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? ஸோ டினாமினேட்டர்ல வந்து ஸ்கொயர் ஃபார்முக்கு மட்டும் தான் நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. கீழே வந்து ஸ்கொயர் ஃபார்ம் இல்லை, பவர் 6 இருக்கிறதுனால மேலே 3x ஸ்கொயர் அப்படியே இருக்கு. எக்ஸ் பவர் 6 அப்படின்றத எக்ஸ் பவர் 3 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க +1 இங்க வந்து dx அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் கியூப் இருக்குல்ல, இவங்களை வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல. let us assume x cubes equal to t ன்னு எடுத்தோம்னா ரெண்டு பக்கமா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x கியூபோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 3x ஸ்கொயர், t ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து dt by dx ன்னு வரும். அந்த dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்ப 3x ஸ்கொயர் dxன்றது என்னவா மாறிடுது? dt அப்படின்னு மாறிடுது. அப்ப இந்த கொஸ்டினை இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் மேல dt டினாமினேட்டர்ல வந்து t ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பேட்டர்ன்ல இருக்கு, ரூட் இல்லை. இங்க பாருங்க, இங்க உங்களோட செகண்ட் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னாலும் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் இல்லாமல் இருந்தால் அது யாரோட ஃபார்முலா? 1 by a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏயோட ஃபார்முலா. அதை தான் நம்ம எழுதணும். ஸோ நம்மளோட ஃபார்முலா
இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது யாரோட ஃபார்முலா நமக்கு தெரியும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா டைரக்டா தெரியும். இதுல வந்து 1 இருக்கிறதுனால நீங்க டைரக்டா tan இன்வர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா போதும். a இருந்துச்சுன்னா 1 பை a tan இன்வர்ஸ் ஆஃப் x பை a நம்ம யூஸ் பண்ணணும். இது 1 இருக்கிறதுனால இந்த ரூல் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இது யாரோட ஃபார்முலானா tan இன்வர்ஸ் ஆஃப் இங்க எக்ஸுக்கு பதிலாக இங்க t இருந்துச்சு. அப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் t பிளஸ் c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் இம்ப்ளைஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் எக்ஸ் கியூப் தானே. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் சி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய எல்லா ஃபார்முலாலையும் கீழே இருக்க டேர்ம்ஸ் வந்து ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் இல்லையா. அதனால இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 1 அப்படியே இருக்கட்டும். 4x ஸ்கொயர் அப்படின்றத 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை பார்க்கறதுக்கு 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அதாவது 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். அதாவது a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட ரூல் படி லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அந்த கொஸ்டின் எடுத்து நம்மளால எழுதிட முடியும். ஆனா இங்க இருக்கிற டேர்ம் வந்து வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டா இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு 2x ஸ்கொயர் இருக்கு. அப்ப அந்த டீன்னு வந்து என்ன பண்ணிக்கோங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 2x வந்து t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 அப்படியே இருக்கும். x வந்து 1 ஆயிடும். t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt பை dx அப்படின்னு கிடைக்கும். கொஸ்டின்ல dx மட்டும் தான் இருக்கு, வேற எந்த டேர்மும் இல்லை எக்ஸ்ட்ரா. அப்ப dx அங்க எடுத்துட்டு போயிட்டு மல்டிபிள்ல இருக்க 2 இங்க எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ dxக்கு பதிலாக dt பை 2ன்னு அப்ளை பண்ணிக்க முடியும் நம்மளால. இந்த கொஸ்டின்ல 1 பை ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. பிளஸ் 2xக்கு பதிலாக நம்ம tன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இந்த dxன்றது வந்து என்னவா மாறி இருக்கு dt பை 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த 1 பை 2 தூக்கி நம்ம வெளில போட்டுடலாம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dt பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது நம்மளோட ஃபார்முலால இருக்கு டைரக்டா. ஸோ 1 பை 2 இன்ட்டு லாக் ஆஃப் டி பிளஸ் உங்களோட கொஸ்டின் 1 பிளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம் பிளஸ் சி. இதுல டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் எடுத்து எழுதிருங்க. லாக் ஆஃப் டீக்கு பதிலாக நம்ம எடுத்தது 2x பிளஸ் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 2x ஹோல் ஸ்கொயர்டா நம்ம 4x ஸ்கொயர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். பக்கத்துல பிளஸ் சின்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த எக்ஸ் டேர்ம் இருக்கிறத வந்து எக்ஸ் ஸ்கொயர்னும் இந்த டேர்ம் வந்து ஒன்னை வந்து 1 ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம், a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னா நம்மளோட ஃபார்முலா என்ன லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த சேம் கொஸ்டின் எழுதி பிளஸ் சின்னு போடணும். ஆனா இதுல வந்து வெறும் எக்ஸ் இருந்தா தான் நம்ம இப்படி அப்ளை பண்ண முடியும். ஆனா இங்க எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப 2 மைனஸ் எக்ஸை வந்து டீன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 0 ஆயிடும். எக்ஸ் வந்து 1 ஆயிடும். டிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt பை dxன்னு வரும். அந்த dx அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். இப்போ மைனஸ் dx இஸ் ஈக்குவல் டு dt அப்படின்னு கிடைக்குது. ஆனா கொஸ்டின்ல வந்து இங்க நம்ம இன்டகிரேஷன் போட்டா இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dxன்னு போட்டுக்கலாம். இங்க வெறும் dx தானே இருக்கு. அப்ப இங்க இருக்கிற பிளஸ் எடுத்துட்டு இந்த பக்கம் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்ப டீன்றதுல பேட்டர்ன் மாத்தியாச்சு. dx வந்து மைனஸ் dtன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் இந்த டேர்ம் தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணோம். அப்ப டி ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ வெளியில இருக்க மைனஸ் வந்து இப்படி காமனா வெளியில வச்சுட்டு இவங்களுக்கு ஃபார்முலா இது பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மாதிரியே இருக்கு. ஏன்னா இது 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப நம்ம ஆன்சர் என்னது லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த கொஸ்டின். எக்ஸுக்கு பதிலாக இங்க டி இருக்கு, கொஸ்டின் வந்து அதே டி ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இப்படி எழுதிடலாம் பிளஸ் சி. இதுல டீக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் யாரு 2 மைனஸ் எக்ஸ் இல்லையா, அதை எடுத்து எழுதிருங்க. லாக் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் உங்களோட கிவன் கொஸ்டின் வந்து 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ன்றது பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4ல 1 பை ரூட் ஆஃப் 9 மைனஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. நம்ம ஸ்பெஷல் ஃபார்ம்ல எல்லாமே ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்தா தானே ஆன்சர் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின்ல ரூட் ஆஃப் 9ன்றத வந்து 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 25 5 ஸ்கொயர்னு எழுதிடலாம்ல. அப்போ இதை 5x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது பார்க்க ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. ஏன்றது கான்ஸ்டன்ட் நம்பர், எக்ஸோட டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுதான் என்னோட ஃபார்மேட். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏயோட ரூல் தான். ஆனா இதுல வெறும் எக்ஸ் ஸ்கொயர் 1x ஸ்கொயர் இருக்குன்னா இங்க 5x ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அதனால இந்த 5x வந்து நம்ம என்னென்ன அசியூம் பண்ணிக்கலாம், டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ லெட் அஸ் அசியூம் 5x இஸ் ஈக்குவல் டு டி. மேம் நான் அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு அப்புறம் 5x தனியா பண்ணி அதை முன்னாடி எடுத்துட்டு வந்து எழுதக்கூடாதானா எழுதலாம். அப்போ கூட உங்களுக்கு கரெக்டா தான் வரும். ஸோ 5x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt பை dxன்னு வந்திருக்கும். நமக்கு கொஸ்டின்ல வந்து dx மட்டும் தான் இருக்கு, இந்த 5 அங்க கிடையாது. dx இங்க எடுத்துட்டு போயிட்டு 5 அங்க எடுத்துட்டு போயிடுங்க. அப்ப dxக்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணோம், dt பை 5 அப்படின்றத அப்ளை பண்ணோம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dxக்கு பதிலா dt பை 5
இங்க ரூட்டுக்குள்ள 3 ஸ்கொயர்ட் மைனஸ் டி ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் வந்தாச்சு. ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பேட்டர்ன். இந்த 1/5 வெளியில போட்டுட்டு இந்த ஃபார்முலா படி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டின்ல டி இருக்கு, ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல 3 இருக்கு, பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாம். டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது 5x அப்படிதானே. அப்போ 1/5 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி பை 3 பிளஸ் சி அப்படின்றத எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 3x by 1 plus 2x squared ஃபார்ம்ல இருக்கு கொஸ்டின். ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்பெஷல் ஆங்கிளில் டினாமினேட்டர் எல்லாமே ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. இப்போ 4 9ல இருந்தால் ஈஸியாக நம்ம அதை ஸ்கொயர்ல எழுதிடலாம். ஆனால் இங்கே பாருங்களேன் 2 இருக்கு. நம்ம 2 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயரை எழுதுறது? 2 யாரோட ஸ்கொயரும் இல்லைல்ல. அப்போ √2 த ஹோல் ஸ்கொயர்னு அதை எழுதிக்கலாம் நம்ம. இது 1 பிளஸ் இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல மாத்துறதுக்காக √2 இங்க பவர் 4 இருக்கு. பவர் 4க்கு நம்ம கிட்ட டைரக்டா ஃபார்முலா இல்லாததுனால எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு இங்க ஸ்கொயர்னு போட்டுருங்க. அப்ப √2 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது √2 ஸ்கொயர் பண்ணா 2 வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கிடைச்சிரும். இப்படி எழுதியாச்சா? நமக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா 1ன்றது ஏ ஸ்கொயர் ஓகே கரெக்டா இருக்கு. ஏன்னா 1 ஸ்கொயர்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனா இதுல வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தானே இருக்கணும். ஆனா எக்ஸுக்கு பதிலா நம்ம கிட்ட √2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதை வந்து டீன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த உள்ள இருக்கிற டேர்ம் √2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத வந்து டி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ √2 அப்படியே வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். √2ன்றது கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x அப்படின்னு கிடைக்கும். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt பை dx அப்படின்னு வரும். நமக்கு இங்க சப்ஸ்டியூஷனுக்கு வந்து ஆக்சுவலா 3x dx தேவைப்படுது. ஆனால் 3ன்ற டேர்ம் இங்கே இல்லை. ஆனால் x into dx நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த dx இங்கே கொண்டு வந்துட்டு 2√2 அங்கே கொண்டு போய்க்கலாம். அப்போ x into dx is equal to dt by 2√2 அப்படின்னு கிடைக்குது. இப்படி எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின்ல இந்த 3 அங்கே தான் இருக்கும். ஏன்னா x into dxக்கு பதிலாக தான் நமக்கு சப்ஸ்டியூஷன் என்னன்னு கிடைச்சிருக்கு, dt by 2√2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. டினாமினேட்டர்ல 1 அப்படியே தான் இருக்கும். இந்த √2 எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணோம். அதனால இதை டி ஸ்கொயர்னு எழுதிங்க, dx அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ 1/a tan inverse of x by a. இப்போ இந்த இடத்துல 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா இது tan inverse of x by a. அதை நம்ம டைரக்டா கூட சொல்லிக்கலாம். நியூமரேட்டர்ல இந்த 3யும் இந்த 2√2வும் இருக்கு. நம்ம வெளில எடுத்துடலாம். அப்போ 3/2√2 இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் dt by 1 plus t ஸ்கொயர்ட் ஃபார்ம். இதோட வேல்யூ 3/2√2 அப்படியே இருக்கும். இது நம்மளோட 1/aன்றது 1 தானே, 1/1ன்றது 1 தான். அதை நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. tan inverse of x by a. எக்ஸுக்கு பதிலாக இங்கே டி இருக்கு, ஏக்கு பதிலாக 1ன்றதுனால அதை எழுத தேவையில்லை. இது டேரக்டா 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம்ல கூட நீங்க போடலாம். பிளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. டீக்கு பதிலாக நீங்க எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, √2 எக்ஸ் ஸ்கொயர் தானே, அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அப்போ 3/2√2 டைம்ஸ் tan inverse of √2 x squared plus c அப்படின்னு எழுதிட்டு அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். x squared by 1 minus x to the power 6 அப்படின்னு இருக்கு. நம்ம இப்போ 6 ரூல் பார்த்தோம் இல்லையா, அவங்க எல்லாமே நியூமரேட்டர்ல எந்த டேர்மும் கிடையாது, டினாமினேட்டர்ல எல்லாமே ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்தாங்க இல்லையா. ஆனால் இங்கே வந்து பவர் 6 கொடுத்துருக்காங்க பாருங்க. பவர் 6 கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஸ்கொயர் ஃபார்முக்கு மாத்துறதுக்காக 1 நம்ம 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 6ன்றதை எக்ஸ் பவர் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்மளால. இந்த எக்ஸ் பவர் 3ன்றதை டீன்னு மாத்திக்கலாம். ஸோ லெட் எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ டிஃபரன்ஷியேட் ரெண்டு பக்கம் பண்ணும்போது எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர்டு வரும். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt பை dxன்னு வரும். நம்மளுக்கு இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டும் dxும் தான் வேணும்ல. அப்போ இந்த 3 வேண்டாம், 3 அங்கே கொண்டு போயிட்டு dx இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் dx இஸ் ஈக்குவல் டு dt பை 3ன்னு வரும். ஏன்னா மல்டிப்ளர் இருக்க 3 அங்கே போனால் டிவைடு தான் ஆகும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர் dxக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க dt பை 3, டினாமினேட்டர்ல 1 ஸ்கொயர்ட் மைனஸ் இந்த எக்ஸ் கியூபுக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே டி ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைச்சிரும். ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஃபார்ம்லேயே இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபார்முலா 1/2a log of a plus x by a minus x. இந்த நியூமரேட்டர்ல ஒரு 1/3ன்னு இருந்துச்சு, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வெளியில கூட போட்டுக்கலாம். 1/3 ஆஃப் இன்டகிரேஷன் dt by 1 squared minus t squaredக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது ஸோ 1/2a log of a plus xனா aக்கு பதிலாக 1 இருக்கு, 1 plus t by 1 minus t அப்படின்னு எழுதி பக்கத்தில் plus c அப்படின்னு போட்டுருங்க. tக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் என்னது, எக்ஸ் கியூப் தானே, அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2a, ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல 1 தான் இருந்தது. ஸோ 2 into 1 log of 1 plus t, so 1 plus x cube by 1 minus x cubeன்னு போட்டு பக்கத்தில் plus c அப்படின்னு போட்டுருங்க. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்.
ஸோ இத மட்டும் தான் நம்ம வந்து ஃபார்முலால அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? நம்மளுக்கு கொஸ்டின்ல இங்க ஒரு 1/3 இருந்துச்சு. அத கண்டிப்பா ஆன்சர்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ 1/3 ஆஃப் இங்க ஒரு 1/2 இருக்கு. லாக் ஆஃப் இந்த டெர்ம்ஸ் இருக்காங்க. இத மல்டிபிள் பண்ணும்போது 1/6 டைம்ஸ் லாக் ஆஃப் இந்த டெர்ம் வருது. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 7th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இது எப்படி பண்ணணும்னு பாருங்க. இப்போ டினாமினேட்டர்ல பார்க்கும்போது ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கு. ஆனா நியூமரேட்டர்ல பைனாமியல் இருக்கு. x - 1 இப்படி இருந்ததுன்னா, இந்த ரூட்டை உங்களுக்கு தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க முதல்ல. x/√(x² - 1 dxன்றது தனியாவும், -1/√(x² - 1 dx அப்படின்றத தனியாவும் பிரிச்சுக்கோங்க. இத தனியா இன்டகிரேட் பண்ணணும். இதையும் தனியா இன்டகிரேட் பண்ணணும். இது வந்து ஃபார்முலால வந்துரும். ஏன்னா 1/ன்னு இருக்கு. இங்க ரூல் இருக்கு நம்மகிட்ட. ஆனா மேல x இருந்துச்சுன்னா இந்த எந்த ரூலுமே ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நம்ம இத கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். டினாமினேட்டர்ல இருக்க x² வந்து tன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். let x² = t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, x² வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2xன்னு வரும். t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt/dxன்னு கிடைக்கும். இங்க 2 இல்லல்ல. அப்ப 2 கீழ கொண்டு போயிட்டு dx இங்க எடுத்துட்டு வந்துக்கோங்க. அப்ப x × dx = dt/2ன்னு கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டெர்ம்க்காக தான் இத பண்றோம். ஏன்னா x × dx நம்ம மாத்தணும். அப்ப dt/2 வருது. டினாமினேட்டர்ல வந்து √(t - 1)ன்னு கிடைச்சிருச்சு. t - 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க வந்து இந்த டெர்ம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு டைரக்ட்டா நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. x² - a² ஃபார்ம்ல இருக்கு. இது வந்து 1² எழுதிக்கலாம். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இதுல இருக்க 1/2 வெளியில எடுத்துடலாம். இது வந்து √x அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ இங்க x இருக்கிறதுனால இத தனியா ஃபார்முலால வந்து இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கலாம். இந்த டெர்ம்க்கு மட்டும். ஏன்னா இதுக்கு டைரக்ட்டா நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. இதுல இந்த டினாமினேட்டர்ல இருக்க x² - 1 அப்படின்றத நம்ம t அப்படின்னு அஸ்யூம் பண்ணோம்னா, x² என்ன ஆகும்? 2x ஆகும். 1 வந்து 0 ஆயிடும். t வந்து dt/dx அப்படின்னு கிடைக்கும். நமக்கு இங்க சப்ஸ்டிடியூஷனுக்கு x × dx மட்டும் தான் வேணும். ஆனா இங்க 2x இருக்கு. 2 இங்க கொண்டு போயிட்டு dx அங்க எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப x × dx = dt/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ கொஸ்டின்ல இந்த ஃபர்ஸ்ட் டெர்ம்ல மேல இருக்க x × dx ரிமூவ் பண்ணிட்டு dt/2 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். டினாமினேட்டர்ல √(x² - 1) அப்படின்றத நம்ம tன்னு அஸ்யூம் பண்ணல. அப்ப √t அப்படின்னு வந்திருக்கும். இந்த டெர்ம் அப்படியே தான் இருக்கு. dx/√(x² - 1) இத நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல. ஏன்னா இதுக்கு நம்ம கிட்ட டைரக்ட்டா ரூல் இருக்கிறதுனால. இதுல 1/2 வெளில எடுத்துட்டு வந்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் √t மேல எடுத்துட்டு போனோம்னா t⁻−1/2 dt அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா யூசுவலா tன்றது ரூட்னா 1/2ன்னு அர்த்தம் பவர்ல. அதை மேல கொண்டு போகும்போது நெகட்டிவா வந்திருக்கும். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் dx ஏன்னா இன்டகிரேட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஒரே டைம்ல பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு. ஸோ இப்போ எழுதியாச்சு. இது பார்க்க x⁻n மாதிரியே இருக்குல்ல. x⁻n ஓட இன்டகிரேஷன் என்னது? x⁻n + 1/n+1. ஸோ half of t⁻n+1/n+1 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் இவங்களோட ஃபார்முலா √(x² - a² மாதிரி இருக்கு. log of x plus நம்மளோட கொஸ்டின் x² - 1 பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுடலாம். இப்போ 1 - ½ இருக்கு. 1ல ½ மைனஸ் பண்ணா ½ தான் வரும். அப்ப இங்க இது வந்து ஒரு ½ tக்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டிடியூஷன் வந்து x² - 1 பவர்ல 1/2 கீழேயும் 1/2 தான். மைனஸ் இந்த 1/2 இந்த 1/2 என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். log of x plus √(x² - 1) அப்படின்ற டேர்ம் அப்படியே தான் இருக்கும். பக்கத்துல பிளஸ் c. இதை நம்ம அப்படியேவும் விடலாம். இல்ல இது 1/2ன்றதுனால இது ரூட்ல நம்ம எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். x² / (x⁻6 + a⁻6) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ஃபார்முக்கு மட்டும் தான் நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்குல்ல. அதனால முதல்ல டினாமினேட்டர் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். ஸ்கொயர் ஃபார்ம்ல இங்க வந்து x⁻6 இருக்கு. அதை வந்து நம்ம x⁻3² அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி a⁻6ன்றதையும் a⁻3² அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இதுவும் ஸ்கொயர் ஃபார்ம்ல தான் இருக்கணும் இல்லையா? அதனால அப்படி எழுதியிருக்கேன். ஒரு சப்ஸ்டிடியூஷன் அப்ப நமக்கு பெருசா இங்க எதுவும் தேவைப்படாது. இப்ப டினாமினேட்டர்ல இது வந்து வெறும் x² இருக்கணும். அங்க x⁻3 இருக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்க போறோம். லெட் அஸ் அஸ்யூம் x⁻3 வந்து t அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x² அப்படின்றது வந்து dt/dx அப்படின்னு மாறிடும். இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஸ்டின்ல x² dx தானே வேணும். இந்த 3 வேண்டாம்ல. 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். அப்ப x² × dx = dt/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்படி எழுதிக்கோங்க. இங்க நியூமரேட்டர்ல இந்த x² dxக்கு பதிலா dt/3 அப்படின்ற டேர்மும் டினாமினேட்டர்ல √ இந்த x³ பதிலா நம்ம t சப்ஸ்டிடியூட் பண்ணோம். அப்ப t² +
a பவர் 3 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது கான்ஸ்டன்ட்னால a பவர் 3 கூட ஒரு கான்ஸ்டன்ட் தான். இது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல. ஸோ இதான் நம்மளோட ஃபார்மேட்டு. இப்போ மேல இருந்த 1/3 வெளியில எடுத்துட்டு வந்துட்டு உள்ள வந்து dt பை ரூட் ஆஃப் t ஸ்கொயர்ட் பிளஸ் a பவர் 3 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்மளால எழுதிட முடியும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த 1/3 அப்படியே இருக்கு. ஸோ இவங்களுக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது லாக் ஆஃப் இதான் நம்மளோட ஃபார்முலா. லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த சேம் கொஸ்டின் வரும். லாக் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து இங்கே கொஸ்டின்ல டி பிளஸ் நம்மளோட கொஸ்டின் வந்து டி ஸ்கொயர் பிளஸ் ஏ பவர் 6 அப்படின்னு இருக்கு பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் எக்ஸ் கியூப் அப்படின்றதுனால அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லாக் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் ரூட் ஆஃப் இங்கே எக்ஸ் கியூபை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் 6 பிளஸ் ஏ பவர் 6 பிளஸ் சி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை ரூட் ஆஃப் டான் ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் 4 இருக்கு. ஸோ இன்டகிரேட்னு சொல்லியிருக்காங்க. இன்டகிரேஷன் இங்கே டிஎக்ஸ்னு போட்டுக்கோங்க. கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கு. நமக்கு தெரியும் 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்டுன்னு இருந்தால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே டான் ஸ்கொயர்டும் இங்கே 4ம் இருக்கு. நம்ம வந்து ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்க போகிறோம். இங்கே இருக்கிற இந்த tan எக்ஸை வந்து டி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். tan எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். டியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிடி பை டிஎக்ஸ்னு வரும். டிஎக்ஸை நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ்ன்றது என்னவா மாறிடும்? டிடி அப்படின்னு மாறிடும். டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் டேனை தான் நம்ம டீன்னு எடுத்தோம்ல. அப்போ டி ஸ்கொயர்ட் பிளஸ் இந்த 4ன்றதை வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது பார்க்க எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? லாக் ஆஃப் டி பிளஸ் என்னோட கொஸ்டின் டி ஸ்கொயர்ட் பிளஸ் 2 ஸ்கொயர்ட் பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். இதுல டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் எடுத்து tan x அதை ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஸோ லாக் ஆஃப் டீன்றது வந்து tan x பிளஸ் ரூட் ஆஃப் டி வந்து tan x ஸ்கொயர் இருக்கிறதுனால tan ஸ்கொயர் எக்ஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்படின்னு கிடைக்குது. பக்கத்துல பிளஸ் சின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.